என்ன பொறுத்த வரைக்கும் லிவ் மார்கன் ரெகுலர் ராட்ரிகஸ் அண்ட் ஆல்சோ டேமேஜ் கண்ட்ரோலுக்கான டாக் டீம் மேட்ச் பிடிச்சிருந்துச்சு. ரெண்டு மேட்ச்லயுமே அவனோட கிரஷ் இருக்கான் நல்ல மேட்ச். இந்த வாரம் ரால வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் அண்ட் ஆல்சோ ஏஜி ஸ்டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ராயல் ரம்பில் நடந்தது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. எலிமினேஷன் சேம்பரோட கண்டெண்டர் மேட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ராவை புக் பண்ணியிருந்தாங்க. பெரிய லெவலில் பெரிய ஷோன்ற மாதிரி எதுவும் புக் பண்ணல, நார்மல் ஷோவாக புக் பண்ணி நல்லா ஹைலைட் பண்ணுற மாதிரி தான் ராவை கொடுத்துருந்தாங்க. இந்த ராவோட ஃபுல் ரிவ்யூ வந்து டீட்டெயிலாகவே பார்த்தலாம். ஃபுல்லாக வந்து டீகோட் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட்டாக அப்படி வரும். வீடியோ கடைசி வரை பாருங்கள். இந்த அப்டேட்ஸ் எல்லாமே அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கொடுத்துக்கோங்க. நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட் ஓகே வீடியோக்குள்ள போவோம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஸோ சிஎம் பங்க் வரப்போறாரு, ஏஜி ஸ்டைல்ஸ் வரப்போறாரு. அது மட்டும் இல்லாமல் எலிமினேஷன் சேம்பருக்கான கண்டெண்டர் மேட்சஸ்லாம் நடக்க போதுன்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. மொத்த ராவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜே ஊசோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாரு. இந்த வருஷத்தோட ராயல் ரம்பிள் வின்னரான ஜே ஊசோ வந்து கிக் ஆஃப் பண்ணுறாரு. ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஈட் மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா டயத்தை ஓட்டிட்டாரு. டயத்தை ஓட்டியதுக்கப்புறம் பேசுவாருன்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் ஸோ அவர் அந்த கமெண்ட்ரி டேபிள்லேருந்து ஈட் போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குந்தர் வந்து அட்டாக் பண்ணிடுறாரு. குந்தருக்கும் இவருக்குமான பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா போது குந்தரை ஒரு அளவுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் தடுத்து கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா மைக் எடுத்து சொல்கிறாரு. ஸோ உனக்கு எனக்கு வந்து ரெசல்மேனியாவில் நடக்க போகுதுன்றதை சொல்கிறாங்க. அந்த வேர்டை சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே சியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஆர்வத்தோடய வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1 செகண்ட் குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு வராங்க. ஸோ நம்மளுடைய ஜே ஊசோ ஒரு ஃபோரம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்டுறாரு. அதோட இவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு விட்டுறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதுக்கப்புறமா ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடக்குது. நம்மளுடைய ரியா ரிப்ளே அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோலுக்கான பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் நடக்குது. இதில் வந்து யூஎஸ்கே என்ன சொல்கிறாங்க, ரெசல்மேனியாவில் உன் டைட்டிலுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பண்ணுவேன்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறாங்க. ரியா ரிப்ளே சொல்கிறாங்க உனக்கு சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்கலான்னு பார்த்தா அது கரெக்ட் கிடையாது போலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா மூணாவதாக ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. டாக் டீம் மேட்ச் நம்மளுடைய டேமேஜ் கண்ட்ரோல் வர்சஸ் லிவ் மார்கன் ரெகுலர் ராட்ரிகஸ்க்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. சீரியஸ்லி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்த 4 டோலிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் சண்டை போட்டாங்க. சாரி ஒலரிட்டோட எடிட்டில் கட் பண்ணி இந்த மேட்ச் மற்றது போய் இந்த மேட்ச் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. டபிள்யூடி நல்லா லென்த்தாகவே கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச்சில் 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க, சண்டை போட்டாங்க. யூஎஸ்கேயும் லிவ் மார்கனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா இந்த மேட்ச்சில் அவங்க 2 பேரும் தான் டாமினேட் பண்ணியிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே டாமினன்ஸாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனுக்கு அந்த ஹெட் ரீஜனில் ஒரு ப்ளீட் ஆகிற மாதிரி காட்டியிருந்தாங்க. இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு இந்த மேட்ச்சில் பண்ணது. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் ஃபைனலாக யூஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிவ் மார்கனை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்ட் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப் கணக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கண்டெண்டராக இப்போ வரைக்கும் கரண்ட் ஆயிருக்காங்க. அதான் வந்து நம்மளுடைய நியூடே வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் கட் பண்ணுறாங்க. நியூடே வந்து ரிங்கில் கட் பண்ணல, அந்த ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுப்பாங்களா, ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் கட் பண்ணுறாங்க. அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஓ பண்ணி தள்ளிடுறாங்க. இந்த இடத்துல ரேமோ ஸ்டுடியோ பற்றி தான் பேசுறாரு. ஸோ ரேமோ ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா காசு பண்ண போகிறோம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பேலிக்கோ லைரா வெல்கரியாவுமான எலிமினேஷன் சேம்பர் கண்டெண்டர் மேட்ச் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நாளாக இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் நல்லாவே இருந்துச்சு. சீரியஸ்லி 2 பேருமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த இடத்துல லைரா வெல்கரியா இருக்கட்டும் பேலியா இருக்கட்டும் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டாங்க. ஈக்குவல் ஸ்பேஸ் இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்ல வந்து ஃபைனலாக நம்மளுடைய பேலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைரா வெல்கரியாவை ரோல் அப் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ் லெவலுக்கும் போயிட்டாங்க. இந்த டிசிஷனும் ஒரு கரெக்டான டிசிஷன் தான். ஏன்னா லைரா வெல்கரியா ஆல்ரெடி கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வச்சிருக்காங்க. அவங்களுக்கான ஃபியூட தனியாக கொண்டு போனா அண்ட் ஆல்சோ பேலி பசி நியூட்ரலா இருக்கிற பட்சத்துக்கு உங்களை சேம்பர் கொண்டு போறது ஒரு நல்ல விஷயம் தான் நானும் சொல்லுவேன். அஞ்சாவது நம்மளோட ஃபினாமினல் 1 ஏஜே ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ ராவோட அவரோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. ஏஜே ஸ்டைல்ஸ் வராரு. ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரு. அந்த இடத்துல ஏஜே ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வரேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மறுபடியும் கெரியரை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலான்னு பார்க்கும்போது எனக்கு இன்ஜுரி வந்துருந்துச்சு. இப்போயே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 செகண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கெரியரை வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலுக்கு கொண்டு போவேன்ற மாதிரி சொல்லும் போதே அந்த இடத்துல நம்மளுடைய ஜட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணிருந்தாங்க. ஜட்மெண்ட்டை இன்ட்ரோ பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல டாமினிக் மிஸ்டீரியோ பேச வரும்போது ஃபேன்ஸ் யாருமே பேச விட மாட்டாங்க. அந்த இடத்துல கார்லைட்டா கத்துறாரு, என் தம்பி பேச விடுங்கடான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாரு. இதுக்கப்புறமா ஏஜி ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இது எடுக்கணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ற. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு அதாவது மிஸ்டீரியோடைய ஒரு கெட்ட பையன் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஆக்சுவலி இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஜிவல்ல தான் மென்ஷன் பண்றாரு. நான் டீசெண்டா சொல்றேன். இதுக்கப்புறமா இவங்களுக்கான பிராவலும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த இடத்துல ஏஜி ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா லீட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறமா 6வது செக்மெண்டா நம்மளுடைய செத் ஃப்ரீக்கின் ரால்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஆடியன்ஸ் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாக்கி ரெட்மன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அதில் வந்து செத் ரால்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, செத் ரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர பாப்புலராக இருக்கிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரு. ஸோ எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ண போறேன். அண்ட் ஆல்சோ ஜே ஊசோ நம்ம குந்தரை சேலஞ்ச் பண்ணிட்டா. இனிமேல் கோடி ரோட்ஸ் தான் இருக்க போறான். ஸோ கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எல்லாரும் அவன் மேலே கண்ணை வச்சிருப்பாங்க. நானும் கண்ணை வைக்கிறேன், கோடி ரோட்ஸ் வெயிட் பண்ண நானும் வருவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா செத் ரால்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்றாரு.
அந்த இடத்துல ஃபின் பேலர் இன்ட்ரோப் பண்ணுறாரு. ஸோ ஃபின் பேலர் இன்ட்ரோப் பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன்னோட கரியரில் பெஸ்ட்டில் இருக்குன்ற மாதிரி நினைக்கிறியா, நீ உன்னோட டவுன்ஃபாலை தான் பார்த்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபின் பேலர் என்ன சொல்கிறாரு, நீ என்னோட வழியில் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்க நிற்கிறேன்ற மாதிரி செத்ராலன்ஸ் கிட்ட சொல்கிறாரு. செத்ராலன்ஸ் என்ன சொல்கிறாரு, நான் வந்து உன் வழியில் கொடுக்குறேன், நான் பாருன்னு. ஸோ மேட்ச் வந்து நெக்ஸ்ட் வீக் இருக்கும். ஸோ அதில் பார்த்துக்கலாம் யார் வழியில் நிற்கிறான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிச்சு விட்றாங்க. ஏழாவது ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடக்குது. அந்த இடத்துல ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராவோட ஜென்ரல் மேனேஜரான ஆடம் பீர்ஸ் கிட்ட கூப்பிட்டு, எனக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ கூட மேட்ச் வேணும்ன்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா பிரான் பிரேக்கரும் நம்மளோட ஏஜி ஸ்டைல்ஸ் ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. ஸோ ரெஸ்ல்மேனியாவில் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச், ஸோ ஜே ஊசோ வர்சஸ் குந்தருக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ நம்மளுடைய ஐவர் அண்ட் எரிக் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டைட்டில் அமெரிக்கன் மேட் கிட்ட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. சீரியஸ்லி இந்த மேட்ச் நல்லா லென்த்தாகவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸாக இதை டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிச்சு விட்றாங்க. நம்மளுடைய கிரீட் பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்றாங்க. ஸோ அதனால டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா டைட்டில் ரைஸ் பண்ணி காட்டுறாங்க. இதுக்கப்புறமா 9th செக்மெண்ட் நடக்குது. ஸோ நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்கே கிட்ட பேசுகிறாங்க. யூஎஸ்கேயும் டக்கோட்டாக்காயும் இந்த அரினா விட்டு கிளம்பலான்னு போகும்போது ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நான் என் மேலே மிஸ்டேக் இருக்குது, நான் உனக்கு சாம்பியன்ஷிப் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். நாளைக்கு கிடையாது, நெக்ஸ்ட் வீக் கிடையாது. ஸோ எலிமினேஷன் சேம்பர் முடிஞ்ச அடுத்த ராளை வந்து பார்த்தீங்கன்னா உனக்காக நான் ஒரு டைட்டில் மேட்ச் நான் தரேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சீரியஸ்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ரியா ரிப்ளே இன்ட்ரோ பண்ணதை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் நடக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தேன். பட் இல்லை போல. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் இது பண்ணி வச்சுட்டாங்க. 9th செக்மெண்ட் நம்மளோட கல்ட் ஆஃப் பர்சனாலிட்டி சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா வராரு. நார்மலாக போய்கிட்டு இருந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா சூடு பிடிக்க வச்சது சிஎம் பங்க் தான் சொல்லணும். ஸோ கிளைமேக்ஸுக்கு வந்துட்டாங்க, அப்புறம் வச்சு செய்யறானுங்க பாருங்க. இந்த இடத்துல சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ சிஎம் பங்க் என்ன சொல்றாருன்னா, ராயல் ரம்பிள் வின் பண்ணுவேன்னு சொன்னேன்ற மாதிரி இந்த வாய் நிறையா தான் பேசும், அதுக்காக என்ன பண்ணுறதுன்ற மாதிரி அவரை கலாய்ச்சிக்கிறாரு. அந்த இடத்துல ஜே ஊசோ வின் பண்ணதை வச்சு நான் ஒன்றும் கோவம்லாம் பரல, ஏன்னா ஃபியூச்சர் தானே, அடுத்த ஃபியூச்சர் வின் பண்ணிட்டு போகிறோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்டர் வின் பண்ணி வந்துட்டோம். அந்த ட்ரூ மெகண்டர் இருக்கான்ல, எனக்கு பயந்துட்டு போய் ஸ்மாக் டவுனில் போய் உட்காந்துக்கிட்டு அவனை எலிமினேஷன் சேம்பரில் வச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்னும் கண்டென்டராகவே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரல. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேசுகிறான். செத்ராலன்ஸ் தான் அவனை தான் சொல்கிறேன்ற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அவனுக்கும் இருக்குது, அவனை சேம்பரில் வச்சு செய்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஜான்சினாவை பற்றியும் பேசுகிறாரு. ஜான்சினா லெஜெண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல, பட் இருந்தாலும் சேம்பரில் வரும்போது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல லோகன் பால் இவங்களை பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாரு. லோகன் பால் என்ன சொல்கிறாருன்னா, என்ன ஞாபகம் இருக்கா, நான் ராயல் ரம்பிளில் ஒன்றை தான் எலிமினேட் பண்ணேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் கரெக்டாக வச்சுக்கிட்டேன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ எலிமினேஷன் சேம்பர்லேயும் ஒன்று நான் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுவேன்றதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகன் பால் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சிஎம் பங்க் என்ன சொல்கிறாருன்னா, சாரி ஒன்று சொல்லணும்னு நான் நினச்சேன், நான் மறந்துட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் சொல்கிறாரு. வரைக்கும் கரண்டாக நீ என்னை பற்றி பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் பிரோஜனம் கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறமா உனக்கு ஒரு நம்பர் இருக்குது 619ன்றது, நீ அவரை டிஃபீட் பண்ணு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சிஎம் பங்க் சொல்கிறாரு. அப்படியே ஜெயிச்சு வந்தாலும் உடனே நான் சேம்பரில் பார்த்துக்கிறேன்டான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் ஃபைனலாக மெயின் ஈவென்ட் நடக்குது. ஸோ நம்மளுடைய ரே மிஸ்டீரியோ வர்சஸ் லோகன் பால்கான எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபையிங் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் ஒரு நார்மலான மேட்சாக தான் இருந்துச்சு. 2 பேருமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ லோகன் பாலோட பெர்ஃபார்மன்ஸ் அட்ராசிட்டியாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரே மிஸ்டீரியோ வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் பண்ணல. லோகன் பால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை எதிர்பார்த்துருந்தோம். அதர்வைஸ் லோகன் பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ்டும் போயிட்டாரு. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ நம்மளுடைய நியூ டே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. இதோட மண்டே நைட் ராவை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் ரால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச செக்மெண்ட் எதுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் லிவ் மார்கன் ரெகுலராக இருக்குது. அண்ட் ஆல்சோ டேமேஜ் கண்ட்ரோலுக்கான டாக் டீம் மேட்ச் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வல்கிரியா வர்சஸ் பேலிக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த எலிமினேஷன் சேம்பருடைய குவாலிஃபைங் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு. 2 மேட்ச்லயுமே உன்னோட கிரஷ் இருக்கா தானே நல்ல மேட்ச்னு சொன்னேன். அப்படி இல்லைடா.